பாதம் பணிந்து என்னுடல் ஆத்மாவி அனைத்தும் உம் பாதம் பணிந்து நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் ரெண்டு கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே தேவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மாவி அனைத்தும் உம் பாதம் வைத்து புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மாவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. சிரம் தாழ்த்தி திசையும் புரியும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மாவி அனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம்.
ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, எனக்குள் விடுதலை தருகிறவரே, எனக்குள் விடுதலை தருகிறவரே, என்னை அபிஷேகிப்பவரே, என்னை அபிஷேகிப்பவரே, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் என்னை மாற்றுகிறவரே, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் என்னை மாற்றுகிறவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை, எத்திசையும் புரிவோ நல்லவரே, வல்லவரே. நல்ல கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்ல வாய் திறந்து பாடுங்க மக்களே. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். நல்லவரே, நன்மை செய்பவரே, நல்லவரே, நன்மை செய்பவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயபக்தியோடு எழுந்து நிற்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்மை தேடி வந்திருக்கிற நம் தெய்வம் நம் மீது மனதுருக்கம் உள்ள, மனம் இறங்கும் ஆண்டவராக நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க கண்கள் எல்லாம் திறந்து ஆண்டவரை உற்று பாருங்க. நம்ம மீது அக்கறை உள்ள ஆண்டவர், நம்மை அன்பு செய்கிற ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் அறிந்த கடவுள், நம்முடைய பலகீனங்களை அறிந்த ஆண்டவர், நம்முடைய நோய்கள், நம்முடைய இயலாமைகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் இவருக்கு தெரியும். இவருக்கு தெரியாது அப்படின்னு எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர். நீ எந்த மனநிலைமையோட வந்திருக்கிற, உன் வாழ்க்கையோட சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நீ எங்கே கஷ்டப்படுற, நீ எங்கே கடனாளியா நிற்கிற, எங்கே அழுகிறாய், எங்கே புலம்புகிறாய், எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் இங்கே வீற்றிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு எதுவுமே இல்லை. அதனால தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். அறிந்த கடவுள். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களோடு கூட அவர் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது சக்கேயு என்ற ஒரு மனிதன் அத்திமரத்திலே போய் அமர்ந்திருந்தான். அவனுடைய விருப்பம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். அவனுடைய ஆசை என்ன? ஒன்னே ஒண்ணுதான். இந்த இயேசு யாரு, இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு பார்க்கணும்னு விரும்பினான். நான் இப்பொழுது அன்பு சகோதரர் ஒருவரோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது
நம் ஆண்டவர் மிக மனதுருக்கம் உள்ளவர், இவரை போல இரக்கம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு பேசிக்கொண்டிருந்தேன். ஏன் தெரியுமா? என்னுடைய 17-18 வயதுல ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பல வாய்ப்புகள். என்னுடைய இளமை பருவம் கொஞ்சம் வித்தியாசமான இருந்த காலம். அப்ப ராபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதரை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். என் வீட்டுக்கு தேடி வந்தார். தம்பி, இயேசுவின் அன்பு செய்கிறார், நம்புறியா? டைம் கிடைச்சா என்னை தேடி வா அப்படின்னு என்னை கூப்பிட்டுட்டு போனார். நானும் போனேன். ஆண்டவர் என்னை தொட்டார். எனக்கு பாட ரொம்ப விருப்பம், அவர் கூட போறதுக்கு ரொம்ப விருப்பம். ஜெபிச்சேன், பாடினேன். போன இடத்துல ஆண்டவர் அற்புதமெல்லாம் செஞ்சார் அந்த வாலிப வயசுல. ஆனா பாருங்க, தேவன் என்னை நேசித்தார், அவர் இரக்கமுள்ளவர் என்பதை கண்டுகொள்ள அந்த காலத்தில் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் வாலிபமும் உலக மயக்கம் என்னை கவர்ந்து கொண்டது. ஆண்டவரை விட்டு தூரமாய் போக வேண்டிய நான் அவரை விட்டு பிரிந்து போனேன். அவர் என்னை விட்டு பிரியவில்லை, நான் அவரை விட்டு பிரிஞ்சு போனேன். சினிமா, மோகம், போதை பொருள், இப்படி தாறு மாற அலைஞ்சேன். நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி பிரதரோட போகும்போது சொன்னேன், நான் தெளிவாக இருக்கும்போது பைக்கில் இருந்து கீழே விழுந்திருக்கேன், ஆனால் குடிச்சிட்டு ஒரு நாள் கூட கீழே விழுந்ததில்லை. ஏன் பிரதர்னாரு? பிரதர், என் மேலே ஆண்டவர் அவ்வளோ அன்பாக இருந்தார். கை தட்டுங்கப்பா. நான் செத்து போயிடக்கூடாதுங்கிறதுல தேவன் அக்கறையாக இருந்தார். நான் குடிச்சிட்டு போய் நான் விழுந்து பார்க்கல. ஏன்? நான் அழிந்து போறதுல ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. நான் சாகிறது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. நான் அழிந்து போவதை தேவன் விரும்பல. ஆனா ஆண்டவர் என்ன ஒரு கொடுமையா கண்டிச்சு தண்டிச்சு அப்படியே ஒரு கொக்கியில போட்டு இழுத்துருக்கலாம், இழுக்கல. அவர் என்ன அமைதியா விட்டுட்டார். நான் சொல்றேன், அவர் இன்னைக்கு அநேகரை விட்டுருக்காரு. ஓடு, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வா, ஒரு நாள் எப்படியும் என் அன்பு உனக்கு புரியும். நான் உண்மையில சொல்றேன், அந்த காலத்தில் அந்த வாலிப வயதில் ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போனேன். ஊதாரியா அலைஞ்சேன், குடிச்சேன், காசு பணம் சம்பாதிச்சேன். நண்பர்கள், நேசிக்கிறேன்னு சொன்ன நிறைய பேர் என் பின்னால இருந்தாங்க. நான் நினைச்சு பார்க்கிறேன், கடவுள் தேவைப்படலை. ஒரு காலத்தில் என்னெல்லாம ஜெபம் பண்ண அதே பிரதரை திரும்ப பார்த்தேன். ஓயா வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி போன காலம். ஆனா ஒரு நாள் எல்லாம் ரவுண்டை அடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் என்னை ஏமாத்துச்சு. ஒவ்வொன்னா இழக்க ஆரம்பிச்சேன், எல்லாம் இழந்து போனேன். இப்ப பரிதாபமான ஒரு மனிதனா மரணத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருந்தேன். 18 வயசுல விட்ட இயேசுவை 28 வயசுல நான் மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்டது, என் மகனே, இன்னமும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். இன்னமும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். ஒருவேளை என் கணவர் குடிகாரரா இருக்காரா, நீங்க வருத்தப்படுறீங்களா? இயேசு உங்கள் கணவரை அன்பு செய்கிறார். என் மகன் இன்னும் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லையே நடுறீங்களா? இயேசு இன்னமும் உன் மகனை அன்பு செய்கிறார். என் குடும்பம் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, இயேசு உன் குடும்பத்தை அன்பு செய்கிறார். எப்படி? இன்னும் இவ்வளவு ஜெபம் பண்ணி மனம் மாறலையே, பயப்படாத. ஆண்டவர் உன் குடும்பத்தினரை தொடுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. எங்க அம்மா அப்படியே கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்றதை பார்த்துருக்கேன். நான் நினைச்சிருக்கேன், நீ எல்லாம் அழுதாலும் உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆனால் ஒரு நாள் மரணத்தை நோக்கி தற்கொலை பண்ணி சாவதற்கு போன என்ன
இன்னமும் நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு ஆண்டவருடைய 28 வயதில் என்னை தொட்டார். ஆண்டவர் என்னை தொட்ட அந்த அனுபவத்தை யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை தேடி வந்த காலத்தை யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்த காலத்தை யோசித்து பார்க்கிறேன். இங்க இருக்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்ம அழிக்கணும்னு விரும்பல, ஆண்டவர் தண்டிக்கணும்னு விரும்பல, நம்ம படாத பாடுபட்டு சாகணும்னு ஆண்டவர் விரும்பல. ஒன்னே ஒன்று விரும்புறார். என்ன தெரியுமா? நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், அதை புரிந்து கொள்வாயா, அதை ஏற்றுக்கொள்வாயா, அதை உணர்ந்து கொள்வாயா, அறிந்து கொள்வாயா, ஏற்றுக்கொள்வாயா, உணர்ந்து கொள்வாயா? இதாங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய அழைப்பு. இந்த நாள் மகளே, நீ என்னை அறிந்து கொள்வாயா, நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா, நீ உணர்ந்து கொள்வாயா? ஒப்பு கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்க. நாம் செய்த பாவங்களின்படி நாம் அழிஞ்சு போயிருக்கணும். நாம வாழ்ந்த வாழ்க்கையின்படி நீங்க ஒரு நோட் எடுத்து எழுதி அதை யார்ட்டையாவது காமிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. நான் ஒரு நாள் என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒரு நோட்ல எழுதினேன். எழுதிட்டு நான் அதை வாசிக்கும் போது எனக்கே கேவலமா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் எழுதியிருப்பேன். நான் எடுத்து வாசிக்கும் போதே எனக்கே என்னை பார்க்கும்போது கேவலமா இருந்துச்சு. நான் எழுதுனதை கொண்டு போய் எங்க அப்பாட்ட காமிச்சிருந்தாலோ, எங்க அம்மாட்ட காமிச்சிருந்தாலோ, ஒருவேளை என்னுடைய நண்பர்கள்ட்ட காமிச்சிருந்தாலோ, நீங்க இருக்கிற அத்தனை பேர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க செஞ்ச பாவத்தை தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தெரிஞ்ச அளவு நீ செய்ததெல்லாம் நோட்ல எழுதி உன் வீட்டுக்கார்ட்ட காமிக்க உனக்கு தைரியம் இருக்கா? முடியுமாமா? சொல்லுமா, முடியுமா? உன் மனைவிட்ட காமிக்க முடியுமா? உன் நண்பர்கள்ட்ட காமிக்க முடியுமா? நீ யோசித்து பாருங்கப்பா. ஏன் அந்த நிமிஷத்திலேயே அவர்கள் நம்மை விட்டு ஓடி விடுவார். இல்லைன்னா உச்சி முடிய பிடிச்சி அன்று பாவியான பெண்ணை கல்லறிந்து கொல்லணும்னு சொன்ன மாதிரி நம்ம கல்லறிந்து கொள்ள கூட தயங்க மாட்டாங்க. ஆனா நான் யோசிக்கிறேன், இந்த உலகத்துல இவரை போல நம் மீது அன்பு வைக்க ஒருவரும் இல்லை. இயேசுவை போல உங்களை நேசிக்க, இயேசுவை போல உன் அன்பு செய்ய ஒருவருமே இல்லை அப்பா. உன் பலவீனம் எல்லாம் தெரிந்தாலும், உன் குறைகள் எல்லாம் தெரிந்தாலும், உன் இயலாமைகள் எல்லாம் தெரிந்தாலும் இயேசு உன்னையும் என்னை அன்பு செய்கிறார். இந்த ஆராதனையில 3 காரியத்தை நம்ம சிந்திக்க போறோம். 1, நான் இவருடைய அன்பை அறிந்து கொள்ள போகிறேன். அப்படி எல்லோரும் கைகளை உயர்த்தி, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணை இல்லாத அன்பு. பாடுவோமா? அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஒப்பு கொடுங்க. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு,
என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஒரு நிமிடம் அப்படியே முழங்கால் படியிடுங்கள். இயேசுவை உற்று பாருங்க. முதலாவது இந்த இயேசுவின் அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு காலத்தில் நினைத்ததுண்டு, இந்த கடவுள் என்பவர் ஏதோ ஒரு கற்பனை. எனக்கும் அந்த காலத்தில் வாலிப வயதில் உலக பிரகாரமாய் அநேக புஸ்தகங்கள், அநேக காரியங்களை தேடி அலைந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில என்னை சந்தித்தவரை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னை சந்தித்தவரை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் மரணத்தை தேடி ஓடினேன். நான் தற்கொலை எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் மகனே, இன்னமும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற சப்தம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது எனக்கு தெரியாது. ஆனால் நான் நின்று கொண்டிருந்தது பெத்தானியா என்று சொல்லக்கூடிய அருட்சகோதரிகள் இருந்த அந்த ஆலயத்திற்குள், யாருமில்லாத அந்த ஆலயத்திற்குள் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை தூக்கிட்டு போனாங்களா தெரியாது. நான் எப்படி போனேன் எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஆலயத்தின் பீடத்தில் இருந்தது, என் மகனே, இன்னமும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை அறிந்தவர், உங்களையும் அறிந்தவர், இவரை நீங்களும் நானும் அறியாமல் வாழ்கிறோமே. எசையாவின் புஸ்தகம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவரை மட்டும் பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய இதயமெல்லாம் மிக கருத்தோடு சிந்திக்க அழைக்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், என் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, என்னுடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையை எவ்வளவு உள்ளத்தை திறந்து அவருடைய வியாகுலத்தை அவர் கொட்டுகிறார் என்றால் பாருங்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது. புரிகிறதா? காளை வீட்டில் இருக்கிற மாடு யாரா அறிந்து கொள்கிறது? தன்னுடைய உடைமையாளனை அறிந்து கொள்கிறது. நான் அன்னைக்கு பார்க்கிறேன், அப்படியே மாடு போகுது, வீட்டு ஓனர் வாசல்ல நிற்கிறாரு. அந்த மாடு தன்னுடைய வீடு தான், தான் போக வேண்டிய வீடு தான், அது என்ன செய்யுது, கரெக்டா போயிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லையே. காளை தன்னுடைய உடைமையாளனை, எஜமானை அறிந்து கொள்கிறது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு யார்? இவர் அன்பானவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். சக்கேயை யாருன்னு பார்க்கலாம்னு தாங்க ஏறினா. ஆனா இயேசு சொன்னார், சக்கேயை கீழே இறங்கி வாப்பா, கீழே இறங்கி வா. அவனுக்கு தெரிந்தது, அவன் அறிந்து கொள்கிறான், இங்கதான் எனக்கு இரட்சணியம் இருக்கிறது, இங்கதான் எனக்கு மீட்பு இருக்கு. இவர் என்னை தேடி வந்துட்டாரு, இவர்கிட்ட தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவன் கண்டுபிடித்தான். ஆண்டவன் ஒப்பு கொடுக்கிறான், அவன் அறிந்து கொள்கிறான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய தேவ பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற பரிதாப நிலைமை. ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உம்மை நான் அறிந்து கொள்கிறேன், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர். உம்முடைய அன்பு அது மாறாதது. அன்பு என்னுடைய பலவீனத்திலும்
என்னுடைய எதிர்மறையான வாழ்க்கையிலும் நீர் என்னை அன்பு செய்கிறீர். நான் பாவத்தில் இருந்தாலும், நான் பலகீனத்தில் இருந்தாலும், நான் உம்மை விட்டு விலகினாலும் நீர் மட்டும் என்னை விலகவே இல்லை. கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நல்ல பார்த்து சொல்லுங்க. நல்லதொன்றும் இல்லாதிருந்தும் என்னை நீர் நேசிக்கின்றீர். பாடுங்க. நல்லதொன்றும் இல்லாதிருந்தோ என்னை நீர் நேசிக்கின்றீர். நல்லதொன்றும் இல்லாதிருந்தோ சொல்லுங்க. நல்லதொன்றும் இல்லாதிருந்தோ உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறவரே, எல்லாம் அறிந்திருக்கிறவரே, என்னை அறிந்தவரே, நான் உம்மை அறிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி ஊதாரியாக வாழ்ந்ததற்காக என்னை மன்னித்தருளும். இயேசுவே, உம்மை அறிந்து கொள்கிறேன். உமது அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லை. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? சொல்லுங்க. இயேசுவே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே கூப்பிடு, ஒப்பு கொடுப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருடைய அன்பும் மாறும். மாறாத அன்பு உம்முடைய அன்பு நான் அறிந்து கொள்கிறேன். உமது அன்பை போல வேறெங்கும் இல்லை. நான் உம்மை விட்டாலும் நீர் என்னை விடவே மாட்டீர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி பயபக்தியோடு எழுந்து நிற்போம். இரண்டாவது, பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாரு. எதுக்குங்க? ஆண்டவர் யாரையும் அழிப்பவர் அல்ல, ஆண்டவர் யாரையும் தண்டிப்பவர் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. அவரை புரிந்து கொண்டால், நீங்க அவரை புரிந்து கொள்வது முக்கியம். பாருங்க, லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம். இளைய மகன் அப்பாட்ட வந்தான். அப்பாவை அறிஞ்சிருந்தான். எப்படி அறிந்திருந்தான்? இந்த ஆளுக்கு ரொம்ப அன்பு அதிகம். சொல்லுங்க, அன்பு அதிகம். சத்தமா சொல்லுங்க, அன்பு அதிகம். உங்களை நீங்க அவர்கிட்ட வந்து எவ்வளவு கேட்குறீங்க? ஆண்டவரே, என் மகனுக்கு வேலை வேணும், என் மகளுக்கு அது நடக்கணும், என் பையனுக்கு எது கிடைக்கணும், கப்பல் வேலை வேணும், குழந்தை வேணும். கேட்கீங்களாம்மா? சொல்லுங்க, கேட்கீங்களா? சத்தமா கேளுங்க, கேட்கீங்களா? கேட்ட உடனே இவர் இரக்கத்தோடு என்ன செய்யறாரு? தந்துட்டாரு. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. தந்ததுக்கு அப்புறம் கேட்கும்போது இருந்த மாதிரி அவரை மதிக்கிறீங்களா? சொல்லுங்க. எப்பமாவது பார்ப்போம். ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி வந்த?
கண்ணீரோட வந்த, கதறலோடு வந்த, என்ன வந்தாலும் ஏசப்பா, இப்ப நீ அவரை கண்டுகிட மாட்டேங்கிற. நீங்க அவரை கண்டுகிட மாட்டேங்கிறீங்க. நான் அவரை கண்டுகிட மாட்டேங்கிறேன். கண்டுகிட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுனால அவர் நம்மளை அடிச்சாரா, நம்மளை காயப்படுத்தினாரா? பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, நீ அவரை கண்டுகிடாட்டாலும் அவர் பார்வை உன்னை விட்டு திரும்பலப்பா. இவன் இளைய மகன் போயிட்டான். அப்பா அவனை கண்டித்தார், அப்பா அவனை தண்டித்தார்னு பைபிள் எங்கேயுமே இல்லைன்னா ஆள் வச்சு அவனை க்ளோஸ் பண்ணிருங்க, இல்லைன்னா அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்லாம் நினைச்சல. இப்போ ஒரு நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரை விட்டு விலகுவதை விட உங்களுக்கும் எனக்கும் நஷ்டம் வேறு ஒண்ணுமே கிடையாது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இவரை விட்டு விலகிறத விட உன் வாழ்க்கையில பேர் இடி வேற ஒண்ணுமே கிடையாது. உன் தலையில எப்ப இடி விழுது தெரியுமா? என் தலையில எப்ப இடி விழுது தெரியுமா? இவரை விட்டு விலகிறது தான். விலகினதுக்கு பின்னால அவன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சா? அவன் வாழ்க்கையை அவனே அழிச்சுக்கிட்டான். முடிவு என்ன? ஒரு நாள் வந்தது, இந்த அப்பாவை பத்தி அவன் அறிகிறான். என் அப்பா எப்படிப்பட்டவர் இப்ப அவனுக்கு புரியுது. என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க, அவள் நாள் வீட்டில் இருந்தவன் தான், இப்ப புரியுது. எப்படி புரிஞ்சது? என் தந்தையின் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க நேரம் என்ன செய்வாங்க? வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. என் அப்பா வீட்டில் 11 மணி ஆயிட்டுனா காஃபி, என் அப்பா வீட்டில் 12 ஆனோன்னு சாப்பாடு. என் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட நல்ல எப்படி இருக்கான்? நல்லா அயன் பண்ணி ஷர்ட்லாம் நீட்டா போட்டிருக்கிறான். ஆனா நானோ சொல்லுங்க, நானோ இங்க அசிங்கமா இருக்கிறேனே, அவலட்சணமா இருக்கிறேனே. இப்பதான் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டான். புரிந்ததுனால ஒரு முடிவெடுக்கிறான். என்ன தெரியுமா? நான் இருக்கிற இடம் எனக்குரிய இடம் இல்லை. கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் உங்களுக்குரியது இல்லைங்க. சகோதரே, சகோதரியே, நீ இருக்கிற இடம் உன்னுடைய இடம் இல்ல. உன் தேவன் உனக்கு கொடுத்த இடம் அது இல்லப்பா. டாஸ்மார்க் கிடையாது, விபச்சார விடுதி கிடையாது. உனக்கு கொடுத்த இடம் சீட்டாடுற இடம் இல்ல. உனக்கு கொடுத்த இடம் ஏதோ ஒரு கேவலமான அசிங்கமான இடம் கிடையாது. உனக்கு இருக்கிற இடம் உன் அப்பாவுடைய இதயம். உன் அப்பாவுடைய இதயம். இதை புரிந்து கொண்டால் அப்பதான் அவனுக்கு தெரியுது, நான் இருக்க வேண்டிய இடம் எது, நான் இருக்கிற இடம் எது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. முழங்கால் படியிடுங்கள். மூன்றாவது, தன் தகப்பனை அவன் ஏற்றுக்கொண்டான். அப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி அவர் அப்பா கூட தான் இருந்தான். ஆனா அப்பாவை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நிறைய வீடுகளில் பாருங்க, பிள்ளைங்க வீட்டில் தான் இருக்காங்க, கணவர் வீட்டில் தான் இருக்காரு, மனைவி வீட்டில் தான் இருக்காங்க, ஆனா ஏற்றுக்கொள்ளல. ஏன்? எனக்கு தெரிந்து நான் வருத்தப்படாதீங்க யாரும். நிறைய அம்மா அப்பாவுக்கு சில சகோதர சகோதரி சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் இருக்கிற வரை அவரை பற்றி எனக்கு நான் அவரை அறியவும் இல்லை,
அவரை புரியவும் இல்லை. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ இந்த மனுஷன மாதிரி யாருமே வராதுங்க, என்ன சொன்னாலும் அவரை மாதிரி வேற யாருமே இல்லை. மனைவி இறந்த பின்னால சொல்லுவாங்க, சில தம்பிகள் சில தங்கைகள் சொல்லுவாங்க, பிரதர் எங்க அப்பாவை விட்டுட்டேன் பிரதர், எங்க அம்மாவை விட்டுட்டேன் பிரதர். அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க அருமை எனக்கு புரியல. ஐயா, இந்த இயேசுவை உன் கூட ஒரு இன்னைக்கு பாருங்க, நிறைய கடவுள்களை பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய கடவுளை மூடி மூடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கடவுளை பார்க்கணும்னா உனக்கு டைமிங் இருக்குது. எவ்வளவோ கால கிரகங்கள்லாம் வச்சு அப்பதான் அந்த சாமியை கூட பார்க்க முடியுது. மாசங்கள் அதுக்கு இருக்குது. இந்த மாசம் போனா தான் சாமியை பார்க்க முடியும். ஆனா இந்த சாமியை பூட்டி வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? இவர் மலையில இல்ல, ஒரு மரத்துல இல்ல, இவர் எங்கேயோ ஒரு கடல் கடந்து போக வேண்டியது இல்லை. இவர் உனக்கு எப்பவுமே உனக்காக காத்து இருக்கிறார். கைத்தட்டு. என் நெஞ்ச உனக்காக காத்திருக்கு, என் இருதயம் உனக்காக காத்திருக்கிறது. நான் உனக்காக இருக்கிறேன்பா என் மகளே. என்னை நீ அடைக்கப்பட்ட இடத்துல பார்க்க முடியாது. நான் உனக்காக திறந்திருக்கிறேன், நான் உனக்காக காத்திருக்கிறேன். இப்பதான் அந்த மகனுக்கு புரியுது, எங்க அப்பா என் கூட இருக்கும்போது புரியல எனக்கு. இப்ப நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி? அவனே சொல்லுகிறான், உங்க கூட இருக்கும்போது நான் உங்களை அப்பான்னு கூப்பிடவே இல்லை. நீர் என்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை அப்பான்னு கூப்பிட எனக்கு வெக்கமா இருக்குன்னு உன்னை விட்டு ஓடி போயிட்டேன். ஆனா இப்ப அவன் சொல்றான், அப்பா 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 அப்பா, நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன். அப்பா அப்பா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் உம்மிடத்துல வருவேன், உம்மிடத்துல வருவேன். நீர் என்னை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளாட்டாலும், ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆனா நீர் எனக்கு அப்பாதான். நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன்ப்பா. மனசுல அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த நிமிஷமே அவன் இருந்த இடத்தை விட்டு எழுந்தான். இருந்த இடத்தை விட்டு எழுந்தான். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஏசப்பா ஏசப்பா, கைகளை உயர்த்தி ஏசப்பா ஏசப்பா அப்படியே கூப்பிடுங்கப்பா. கண்ணை திறந்த கண்ணை மூடியோ உன் விருப்பம் போல வாய் திறந்து கூப்பிடு. ஏசப்பா, தேவனுடைய அன்பு மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. இதோ இந்த நற்கருணை நாதர் ஏசப்பா உன்னை தேடி வருகிறார், உனக்குள்ளாக வருகிறார். நீ கூப்பிட்டு பாரு. தம்பி கூப்பிடு, தங்கச்சி கூப்பிடு. அந்த அன்பின் வல்லமை உனக்குள் நிரப்புகிறது. ஏதோ கட்டாயத்துக்காக கூப்பிடாத, கட்டாயத்துக்கு இல்லப்பா. இந்த வார்த்தை அப்படி சொல்லும் பொழுது, நீ கூப்பிடும் பொழுது தேவ சிநேகம் உனக்குள் இறங்குகிறது. கூப்பிடுங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் மகனே, என் மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல எல்லாமே மாறும், எல்லாரும் மாறிடுவாங்க. ஆனா உன்னை மாறாம அன்பு செய்கிற தேவனை நீ அறிந்து கொள்வாயா? ஏற்றுக்கொள்வாயா? நீ இருவரை புரிந்து, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வாயா? இதோ நற்கருணை ஆண்டவர் நம் அருகிலே வருகிற நேரம். இயேசு நம் அருகிலே இப்பொழுது வரப்போகிறார். உன்னை தேடி வந்து, அன்று ஓடோடி வந்து இளைய மகனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த ஆண்டவர் இப்பொழுதும் ஜீவனோடு உன்னை தேடி வருகிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, நான் உங்களை அறிந்து கொள்றேன்ப்பா, உங்களை புரிந்து கொள்றேன்ப்பா. உம்மை தவிர எனக்கு எதுவும் இல்லை. சக்கேயை அறிந்தான், சக்கேயை புரிந்தான், சக்கேயை ஏற்றுக்கொண்டான். அதனாலதான் அவனுக்கு சொத்தும் செல்வமும் பெருசா தெரியல. இன்னைக்கு ஒன்னு ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லோரும் பயபக்தியோடு எழுந்து நில்லுங்கள். நற்கருணை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா ஏசப்பா. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நீங்க என் கூட தங்குங்க ஆண்டவரே, என் கூடவே இரு. ஓ இயேசுவே, இருளான என் வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். என்னை ஏற்றுக்கொள் இயேசுவே, 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 இயேசுவே. உலகால் படிடுவோம். இயேசுவே, இயேசுவே. மாண்புயர்வருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. ஓ
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவர் தூய ஆவியானவர்க்கும் அழிவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுகாமே. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. பாடுவோம். என் அம்மாவும் நீரே, குரல் உயர்த்தி. என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. நேசிக்கிறே நேசிக்கிறே உம்மைத்தானே நேசிக்கிறே. நேசிக்கிறே நேசிக்கிறே உம்மைத்தானே நேசிக்கிறே. நேசிக்கிறே நேசிக்கிறே உம்மைத்தானே நேசிக்கிறே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் தயவுசெய்து நீங்கள் சீக்கிரம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகாயம் சொல்கிறாங்க, எனது மருமகள் நல்ல பூரண சுகத்துடன் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சிலுவை சொல்கிறாங்க, எனது மனைவிக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. பான்சி சொல்கிறாங்க, எனது மகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பேறுகாலத்தில் நல்ல ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கொலாஸ்டிக் சொல்கிறாங்க, பெரியதாலையிலிருந்து, எனது சகோதரி எங்களுடன் மரியாயின் சேனையிலும் வின்சென்ட் பவுல் சபையிலும் இருக்கிறார்கள். அவர் எங்களுடன் எல்லா வீடுகள் சந்திப்பிலும் நோயாளிகளை சந்திக்க வருவார்கள். அவர்கள் இப்போது 5 நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடல் இறக்கம், அடைப்பு, கேன்சர் என்று பல நோயினால் பாதிக்கப்பட்டு உணவு, ஆகாரம், எரிப்பு, இனிப்பு, புளிப்பு என்று எந்த சுவையும் எடுக்காமல் இருந்தார்கள்.
ரொம்ப பாதிக்கப்பட்டு நொந்து போனார்கள். நான் ஏசப்பாவிடம் போன மாதம் சகோதரிக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். இந்த மாதம் எழுந்து நடக்க முடியாத சகோதரி எழுந்து நடக்கிறார்கள், நன்றாக சாப்பிடுகிறார்கள். இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ஸ்மைலா சொல்கிறாங்க ஆலந்தலையிலிருந்து, எனது மகன் பபிக்கு விசாவிற்காக 1 மாதமாக கண்ணீரோடு ஜெபித்தேன். நேற்று விசாவிற்காக அவன் எழுதின தேர்வில் வெற்றி பெற்று விட்டான் என்று ரிசல்ட் வந்துவிட்டது. விசாவும் கிடைத்து விட்டது. உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்ற இறைவார்த்தைக்கிணங்க எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ராணி சொல்கிறாங்க, 2 வாரமாக ஒரே கால்வலியுடன் இருந்தேன். இரக்கத்தின் ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது மன்றாட்டு கேட்கப்பட்டு இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறேன். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் எனக்கு பூரண சுகத்தை தந்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் தயவுசெய்து வாங்க. வந்த ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய சாட்சிகளை தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. என் மகனுக்கு பாம்பேயில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். அங்கே கபடியில் அவன் செலக்ட் ஆகி அந்த காலேஜிலேருந்து அவனை செலக்ட் ஆகி இப்போ அவன் கபடியில் சேர்ந்துருக்கான். கபடியில் சேர்ந்து விளையாடும்போது காலில் சுண்டு விரல் நகத்துக்குள்ளே கல் போயிட்டு அந்த கல் நகத்துக்குள்ளே போய் நரம்புக்குள்ளே பாதித்த மாதிரி இருக்கணும். ஸ்கேன் எடுத்து என்கிட்ட பேசவே இல்லை என் பையன். அன்றைக்கி போனே பண்ணலேன்னு நைட்டு 11 மணிக்கு நான் தான் அடிக்கேன். அவன் எம்மா இப்படி விளாண்டாப்பில் காலில் கல் ஏறிட்டுமா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஆம்புலன்ஸில் தான் பிள்ளைய வச்சு கொண்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கேருந்து திரும்ப எம்மா இப்படி இருக்குன்னா, எனக்கு நைட்டு 11 மணி ஆகிட்டு மருந்து கொடுத்துருக்கோம். இந்த மருந்தில் வெளியே வரலாட்டினா நாளைக்கு 3 மணி நேரம் மயக்கம் மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த கல்லை எடுக்கணும். நரம்புக்குள்ளே போயிட்டு ஸ்கேனில் கல் இருக்கிறது நல்லா தெரியுது. அது என் மகன் ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு காமிச்சான். நைட்டு 11 மணி ஆகிட்டு. அண்ணனுக்கும் பிரதருக்கும் ஃபோன் பண்ணி என்னால் சொல்ல முடியல. 11 மணி ஆகிட்டுன்னு செவிக்க சொல்ல முடியல. எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. விடிய காலை 4 மணிக்கு எழுந்துச்சு மாதாக்கும் ஜெபமால ஒப்பு கொடுத்தேன். தேவதாயே, இரக்கத்தின் அரசி அம்மா, என் பிள்ளைக்காக நீ உன் திருமகனிடம் பரிந்து பேசுங்கம்மா சொல்லிவிட்டு என் பையன்கிட்ட, ஐயா நீ ஹாஸ்பிட்டல் போக முன்னால் பிரதர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போமா என்ன. என் பையன் ஃபோன் அடித்து அண்ணன்ட்ட ஜெபிக்க சொன்னான். நானும் அண்ணன்ட்ட பையனும் நானும் லைனில் இருந்தோம். அண்ணன் ஒன்றுமே வராது, சரியாயிரும் தம்பின்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவனுக்கு எந்த மயக்கம் இருந்தால் ஆப்ரேஷன் இல்லாத அளவுக்கு அந்த கல் கையை வச்சு நசுக்கையுமே தன்னால் வெளியேந்தது கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அந்த அடிப்பட்ட கால் திரும்ப கால் பிறண்டு காலில் சுளுக்கு மாதிரி ஜவ்வு கிழிஞ்சு கால் வீக்கம் மாதிரி ரொம்ப வீக்கமாகவே இருந்துச்சு. அவனால் நடக்க முடியாது. நான் கூட ஊருக்கு அனுப்பிவிட்ருங்கன்னு அங்கே உள்ள பசங்கள்கிட்ட, தம்பி என் பையனுக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிவிட்ருப்பான்ட்டு சொன்னாவன். எம்மா நீங்கள் பயப்படாதீங்க, அவனால் நடந்து கூட வர முடியாது. அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏற போனாலும் 40 படி ஏறணுமா, தம்பி இருக்க நிலைமைக்கு அவனால் போக முடியாதுமா. நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு 2 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு போனோம், தூக்கிட்டு தான் வந்தோம்மா சொன்னான். அந்த கால் வீக்கம் வத்துறதுக்கும் திரும்ப மறு ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் 7000 ரூபாய்க்கு எடுத்து பார்க்கணுன்னாங்க. அண்ணன்ட்ட திரும்ப என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு அங்கே பிள்ளைக்கு நடக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லும்போது அந்த கால் வீக்கம் வத்துறதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதில் இன்னொரு ஆப்ரேஷன் கால் பாதத்தில் சவ்வு விட்டு கிழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இதுவும் அந்த ஆப்ரேஷன் இல்லாததுக்கு 2வது ஆப்ரேஷன் இல்லாத அளவுக்கு தேவாதி தேவன் ஏசப்பா கோடான அந்த ஆப்ரேஷன் இல்லாதவங்க கால் வீக்கத்தை சரி பண்ணி தந்து என் பிள்ளைய இன்னைக்கு காலேஜுக்கு நேரத்தில் இருந்து 10 நாள் மெடிக்கல் லீவில் இருந்த மகன் நேற்று காலேஜுக்கு அவன் நடந்து போயிட்டான். இந்த அதிசயத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நேற்று ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய தம்பியுடைய மகன் செவ்வாய்க்கிழமை தூரம் நம்ம கெமிக்கல் அந்தனியார் கோயிலுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக போவான். நேற்று நைட்டு 9:30 மணிக்கு அவன் எப்போ வழக்கம் போல் நேற்று போன இடத்துல ஒரு பைக்கு மேலே பைக்கை விட்டு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. நான் ஒரு 10:30 மணிக்கு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஃபோன் போட்டு, உங்கள் தம்பி மகன் இப்படி கெமிக்கல் பக்கத்தில் அடிபட்டு கிடக்காப்புல, சுய உணவு இல்லாமல் கிடக்காப்புல,
நீங்கள் உடனே என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறாப்புல, இல்லை பைக்கில் வச்சு உங்கள் தம்பி மகனை கொண்டு வந்துட்டுருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நான் எங்கள் வீட்டிலேருந்து என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் நிற்கும். பைக்கில் ஒரு 3 பேர் அவனை ஒரு சுய நினைவு இல்லாமல் கொண்டு வர்றாப்புல. +2 தான் படிக்காப்புல, வயசு ஒரு 18 வயசு தான் ஆச்சு. 3 பேர் சேர்ந்து கொண்டு வந்தாப்புல. ஆஸ்பத்திரியில் கொண்டு பெட்டில் கடத்தியாச்சு. அவனுக்கு சுய உணர்வே இல்லை. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாப்புல, எனக்கு என்னன்னு தெரில, உன்னை ECG ஸ்கேனு எல்லாம் எடுக்கணும் அப்படின்னாப்புல. சரி எடுங்கப்பா அப்படின்னு சொன்னியாச்சுன்னா அவன் பயங்கர சத்தம், ஒரு அழுக, எடுக்க முடியல. அப்போ நான் சொன்னேன், சார் ஒன்று செய்யுங்க, மயக்க ஊசி போட்டு அவனுக்கு எடுங்கண்ணே. இல்லை பேட்ரா, மயக்க ஊசி போட்டால் இந்த மயக்க ஊசினால் அவனுக்கு மயக்கமா இல்லை மூளையில் அடிபட்டனால அவனுக்கு மயக்கமான்றது எனக்கு தெரியாது. கொஞ்சம் அவன் சுயநினைவு வந்த முந்தி தான் எடுக்க முடியும். கடைசியில் நாங்கள் 2 மணி நேரம் போராடி அவனுக்கு ஸ்கேன் எடுத்தோம். கடைசியில் எடுத்து பார்த்ததில் நைட்டு ஒரு 3 மணி இருக்குன்னு சொன்னாப்புல. மண்டையில் அடி கிடையாது, இரத்த கசிவு கிடையாது. இந்த கண்ணு பக்கத்தில் மட்டும் லைட்டாக கீறி இருக்குது. மேலே உள்ள நரம்பும் கீழே உள்ள நரம்பு மட்டும் அவனுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டு ஐசி வார்டில் வச்சுட்டு காலையில் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன்னாப்புல. காலையில் ஒரு 11 மணிக்கு டாக்டர் வந்து சொன்னாப்புல, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு இந்த இதை கூட ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், நம்ம இன்ஜெக்ஷன் மூலம் திருப்பி அவனை நல்லா குணமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இந்த அதிசயத்தை சொன்ன தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோயிலுக்கு வந்து நான் ஜேம்ஸ் அப்பா பார்த்து 4 வருஷம் ஆகிட்டு. ஞாயிற்றுக்கிழமை பூசை என்ன எனக்கு என்னன்னு தெரியாது. நான் இதில் சொல்லப்படுற வைக்கப்பட அவசியமே இல்லை. என்னுடைய மனைவியை இந்த கோயிலுக்கு நான் இறக்கி விட்றதுக்கு தான் வந்தேன். அப்போ என் மனைவி சொன்னாப்புல, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த கோயிலை நீங்கள் முட்டங்கள் போட்டு ஜெயிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி 5 நிமிஷம் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி பாருடைய பக்கத்தில் எவனை இவ்வளோ தூரம் வச்சதுக்கு அதுவே நான் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத எனக்கு ஒரு சித்தம். இந்த ஒரு பக்தியை உருவாக்கினாத ஜேம்ஸ் பிரதருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி. கடவுளுக்கு அடுத்த சாட்சியாக நான் நினைப்பது ஜேம்ஸ் பிரதர் மட்டும்தான். என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி.